ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு சூப்பரான ஆயில் தான் நம்ம எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து ஹேர் டே வந்து அப்ளை பண்ண வேண்டாம். எனக்கு வந்து அரிப்பு பிரச்சனை வருது, இல்லை வெள்ளை முடி எனக்கு மாறவே இல்லை, தலைக்கு வந்து குளிர்ச்சி இது சேர்த்தா எனக்கு சளி பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, டையே வந்து அப்ளை பண்ணாமல் இந்த டை ஹேர் டே ஆயிலாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் டைம் கிடைக்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஷாம்போ அல்லது சீயக்காயோ ஹெர்பலில் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா செம்மையாக உங்கள் முடி வந்து பிளாக் ஆகும். ஒரே வாரத்தில் உங்கள் ஒயிட்டு ஹேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் இளநரையெல்லாம் பிள்ளைகளுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஆயிலை நம்ம ஒரு சூப்பரான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பொருள், எப்படியெல்லாம் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் ஒயிட் ஹேர் வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிலை நீங்கள் நம்பி தடவலாம். கிட்டத்தட்ட நல்லா ஒரு 30-40 வயசு இருக்கிற முடியாவது நம்மளுக்கு வெள்ளை முடி வராமல் பார்த்துக்கணும். அவங்க வந்து தொடர்ந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சூப்பரான முடியும் நல்லா வளரும். சரிங்களா? முடி உதிருது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரே வாரத்திலே முடி வந்து நல்லா உதிருது ஸ்டாப் ஆகும். நல்லா அடர்த்தியாக கருன்னு முளைக்கிற முடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கருமுடியாக வந்து வளரும். அதே மாதிரி இந்த கருப்பு வந்து ஒரு தடவை மாறிடுச்சுன்னா போகவே போகாது. அந்தளவுக்கு இந்த ஆயிலோட ஸ்ட்ரென்த்து வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதிகமான பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் டேக்கு பதிலாக எங்களுக்கு வந்து போட்ட உடனே முடி வந்து கருமையாகணுக்கா, அது ஈஸியாகவும் இருக்கணும், டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணாத ஒரு ஹேர் டே ஆயில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2 to 4 டீஸ்பூன் அளவு கூட வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். வெந்தயம் அதிகமாக எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? 4 ஸ்பூன் அப்படிங்கிறது ஒரு 50 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம பொடி பண்ணணும். உங்களுக்கு வெந்தய பொடி கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட வெந்தய பொடி இல்லை, வெந்தய பவுடர்னு விற்கும் நாட்டு மருந்து கடையில், அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. அது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நான் இல்லாதனால இன்றைக்கி வந்து இந்த வெந்தயத்தை நான் பொடி பண்ண போகிறேங்க. சரிங்களா? இதை பொடி பண்ணி தான் நம்ம எடுத்து அதுக்கப்புறம் ஹேர் டே ஆயில் ரெடி பண்ண போகிறோம். இது கூட இன்னொரு முக்கியமான 2 பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பவுட்ரு பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. ஒரு சல்லடை வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 ட்ரிப்பு அரைச்சி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு பவுடராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பவுட்ரு மட்டும் தனியாக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இதை திரும்பவும் நீங்கள் ஒரு தடவை அரைச்சிட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தடவை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பவுட்ராக தான் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா இல்லைன்னா மறுபடியும் ஆயிலை வந்து நம்ம வடிகட்டிகிட்டு இருக்கணும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பவுட்ராக கிடச்சிச்சின்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து இப்போ பாருங்கள், இது திரும்ப அரைச்சி நான் பவுட்ரு எடுத்துக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு கிடச்சா போதும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நைஸ் பவுடராக கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்காய் ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுற தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் இப்போது 100 மில்லி அளவுக்கு நான் தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? செக்கில் ஆட்டின எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராகவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்மில் வச்சு தான் நம்ம இந்த ஆயிலை வந்து ரெடி பண்ணணும். அதனால் இப்போது ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ரொம்பவுமே சிம்மில் போட்டுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு பொருளாக வந்து நம்ம வெந்தய பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம். இல்லை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பவுடராக சேர்க்குறப்ப உங்களுக்கு ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா இது
நீங்கள் ரெகுலராக தடவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேரில் இருந்து எப்போவுமே வெள்ளை முடி வந்து வரவே வராது. அவ்வளோ முடி வந்து கருப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, முடியே வளர மாட்டேங்குது, எனக்கு சொட்டை தலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தய பொடியை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நிறையா பேர் கேட்பீங்க, அக்கா இது வந்து குளிர்ச்சி அதிகமாக இருக்காதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இருக்காதுங்க. ஏன்னா நம்ம எண்ணெய் காய்ச்சி தான் எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெந்தயம் பொடி போட்டதே கலர் வந்து பாருங்கள் எல்லோ சேரில் மாறிடுச்சு பாருங்கள். இன்னும் நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா அது வந்து நைஸ் பவுடராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அந்த பவுடரை நீங்கள் 100 மில்லிக்கு ஃபுல்லாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1 to 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து தலையில் வேர்க்கால்களை வச்சு நம்ம தேய்க்கிறப்ப புது முடி வளர்னா கூட கருப்பு முடியாக தான் வளரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பெனிஃபிட்டு. அடுத்ததாக நம்ம இது கூட சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய் பவுடரு. இது வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுவும் குளிர்ச்சியான ஒரு பொருள் தான். நீங்கள் வெந்தயம் அது கூட வந்து இந்த நெல்லிக்காய் பவுடர் உள்ளே சேர்க்குறப்ப நிறைய முடியை டோட்டலாகவே வர விடாது, நல்ல முடியை கருக்கருன்னு வளர வைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இந்த நெல்லிக்காய் பவுடர் சேர்த்திங்கன்னா போதும். இதுவும் நல்லா வந்து உங்களுக்கு பவுடராக கிடைக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், இங்கே பாருங்கள் இந்த கலரிங் எப்படி வந்து மாறுது அப்படின்ட்டு. இது லைட்டாக கொதிக்கட்டும். இதுக்கு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது மருதாணி தான் சேர்க்க போகிறோங்க. மருதாணி வந்து பொடியாக தான் நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா மருதாணியை பொரித்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. மருதாணியை வந்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு 100 மில்லிக்கு சேர்த்துக்கலாம். 1 to 1.5 வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மருதாணியை வந்து இந்த மாதிரி வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலராக வராமல் முடி வந்து கருக்கருன்னு வளரும். நிறைய பேர்த்துக்கு டையாக வந்து யூஸ் பண்ண டைம் இல்லைன்னு கேட்குறீங்க. அதே மாதிரி அரிப்பு அலர்ஜி வருது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இந்த ஆயிலை தேய்ச்சாலே போதும். டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ இதை அடிப்பிடிக்காமல் நல்லா வந்து அந்த ஆயில் நல்லா காய்ச்சி நம்ம எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா அந்த ஆயில் நல்லாவே இந்த பொடியோடு சேர்ந்து நல்லா கலந்துரும். டைரெக்டாக நம்ம இப்படி காய்ச்சறது ரொம்ப யூஸாக இருக்கும். ஒரு 2-3 நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ஆயிலோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மாறினதுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி தான் எடுக்கணும். ரொம்ப புகை வரக்கூடாது, கருகக்கூடாது. ஆயில் இந்த மாதிரி மாறிடும். இப்போ இந்த மாதிரி மாறுறப்ப உங்களுக்கு அந்த குளிர்ச்சித்தன்மை சுத்தமாக இருக்காது. பயப்படாமல் நீங்கள் தலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா நிறையா பேர் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணுறதுனால தான் தலை வலிக்குதுக்கா, டை வந்து ஒத்துக்கலைங்கிறீங்க இல்லையா, அதனால தான் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். முடிஞ்சால் இதில் நீங்கள் ஒரு 2-3 பெப்பர் சரிங்களா, மிளகு ஒரு 2-3 மிளகு கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சளி தொந்தரவும் இருக்காது சரிங்களா. சளி பிடிக்கும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா மிளகு வந்து ஒரு 5 மிளகு வரைக்கும் இதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகு வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் வடித்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஆயிலை கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம கீழே இறக்கியாச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆயிலை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாலும் சரி, இல்லை அப்படியே பாட்டிலில் சேவ் பண்ணாலும் சரி, ஆறட்டும். நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை நீங்கள் வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறப்ப அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இந்த போட்ட பவுடர் எல்லாமே கீழே போயிடும். மேலே மட்டும் மேலே ஆழப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து தனியாக தான் வரும். ஆனால் உங்களுக்கு அப்படி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஊற ஊற ஆயில் வந்து நல்லா ஒரு திக்னஸாக ரொம்ப கெட்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் டை அப்ளை பண்ண மாதிரியே இது இருக்கும். ஏன்னா உடனே கலரும் ஆகும். நல்லா வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து முடியில் பிடிச்சிக்கும். தொடர்ந்து வந்து நீங்கள் 1 வாரம் 2 வாரம் தொடர்ந்து நீங்கள் தடவிட்டு வர்றப்ப நீங்கள் உங்களுக்கே தெரியும், இளநரையெல்லாம் டோட்டலாகவே மாறிடும்.
அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 4 மாதம் தொடர்ந்து நீங்கள் இதை பண்ணிட்டு வர்றப்போ கண்டிப்பாக எப்போவுமே நிரந்தரமாக ஆயுசுக்குமே உங்களுக்கு வெள்ளை முடி வராமல் நல்லா பார்த்துக்கும். இப்போ நம்ம போட்ட பொடி எல்லாமே இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆயில் ரொம்ப சூப்பராக இங்கே பாருங்கள் என்ன கலரில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். செம்மையாக ரிசல்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி முடியில் வந்து பிடிச்சி நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சீக்காத்தூள் போட்டு குளிக்கலாம். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 டைம் ஆகுது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டு. இந்த ஆயில் வந்து 6 மாதம் வரைக்கும் எதுவுமே கெடாது. நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இதை எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நல்லா கருன்னு இது இன்னும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகும். இப்போ எந்தளவுக்கு நம்ம எடுத்து காமிக்கிறோம். ஆனால் நீங்கள் அப்படியே வைக்கிறப்ப நல்லா திக்காகி உங்களுக்கு முடியும் உடனே வந்து பிளாக் ஆகும். சரிங்களா? இப்போ வாங்க தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இது எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள் சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்ல போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்ல படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்ல ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புஸ்ஸுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள் முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.